Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பத்தாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மணி போல். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேமில் இருக்க எல்லா மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மியூசிக் தான். நல்ல வேலை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கல, காப்பிரைட் மட்டும் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் தூக்க போகிற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. ஸோ அவன் தூக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளே தூக்கி விட்டாச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்துருந்தோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே விழுந்திருக்கோம். நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம தூக்கி விட்டாச்சு. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக்கே இல்லாமல் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் மேனுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இதில் மியூசிக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் கடுப்பேத்துருச்சு. சரி, ரைட், ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 1 வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பேன். வந்து இப்போ வேர்ல்டு 2க்கு போனோம். ஸோ ஓகே, வேர்ல்டு 2க்கு போயிடலாம். வேர்ல்டு 2வும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 1 மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 13 வேர்ல்டு கிட்ட பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. பட் ஆனால் இது எதுவுமே வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ரைட், ஓகே, வாங்க நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். ஐயோ, வேர்ல்டு 1ஓட வேர்ல்டு 2 ரொம்ப மோசமாக இருக்கும் போலயே. சரி, ரைட், ஓகே, பார்த்துக்கலாம். பரவாயில்ல கைஸ், வேர்ல்டு 1 கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வேர்ல்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பள்ளமாக வச்சுருக்கானுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிருவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கிளிஜில் இருந்திருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறமேட்டு இப்போ ஸ்கின்னை மாற்றிட்டேன். அந்த வீடியோலேயே மாற்றிருப்பேன். அதில் வந்து பென்டன் மோடு ஒன்று விளாண்டுருப்பேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். ஓகே, இந்த இடத்துல சைக்கிள் மட்டும் தண்ணி நிற்குது. யார் இவன்? ஓ, பிளேயரு காணாமல் போயிட்டு இருக்கானா? ஸோ இப்போ இந்த கேப்பில் வந்து நான் ஒரு ஜம்பை பண்ணோம். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, நல்ல வேலை எஸ்கேப்பு. ஸோ ஓகே, எஸ்கேப் ஆகிட்டுங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, அப்படியே போயிட்டு ஓகே, வேலை முடிஞ்சுது. ஸோ அகெயின் இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு. ஓகே ஓகே, கரெக்டு, நல்ல வேலைடா. எப்போ நல்ல வேலை ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே கைஸ், மறுபடியும் ஒரு ஜம்ப்பு. ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன் கைஸ், நல்ல வேலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நான் கீழே விழல, ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கேன். ஐயோ, 10% தான் பார்த்தீங்கன்னா முடிச்சே இருக்கேன் நான். சூப்பரு. ஆக்சுவலி 10%ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான். இது வரைக்கும் நான் கீழே விழல. அங்கே பாருங்க, ஒரு வீணா போனோம். கரெக்டாக போய் அதுக்கிட்ட ஐயோ அடங்க, வேஸ்ட் கேஸ். அவன் பக்கத்தில் வந்தவொடனே எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல விழுந்துட்டேன். ஸோ 10% வந்தோடனே பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெத்து வந்துக்கிட்டே இருக்குது. வரக்கூடாதே இந்த மாதிரி. ஓகே, மறுபடியும் சீக்கிரண்டா. கரெக்டாக போயிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ்கேப் ஆகிட்டேன். சூப்பரு. ஓ, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். ஓ, இந்த இடத்துல சின்ன ஜம்ப்பு தானா? பெரிய ஜம்ப் இருக்குன்னு நினச்சேன். போச்சுரா, கரெக்டாக அதில் தான் போய் நொட்டிக்கிட்டேன். சரி, ரைட், ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதில் என்னடா இப்படிலாம் கொடுத்துருக்கீங்க? அவ்வளோதான், ஜம்ப்பு போட்டேன். ஓ, இந்த கார்னரில் போகணும் கைஸ். அப்போ ஒரு வேர்ல்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த வேர்ல்டு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஆனால் நல்லா ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இது பாயிண்ட்ஸ் தான் நினைக்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம வந்து கடைசியில் இருக்கோம் இந்த லிஸ்ட்லே. எவனோ ஒருத்தவன் 51 போயிட்டான்னு நினைக்கிறா. ஓ, ஸ்கோர் ஆகுது. ஓகே, அவ்வளோதான், பிச்சுக்கிட்டு பறக்க வேண்டியது தான். நம்ம எப்படி போகிறது? இந்த ஒரு சின்ன விஷயம் இதில் தான் போனோமோ பார்ப்போம். கரெக்டாக ஐயோ கவுத்துக்கினேன். ஓ, சென்டரில் பூந்து போயிடலாம் போல். நான் ஏன் அப்படி போகணும்னு நினச்சேன். அழகாக சைக்கிள் எப்படியோ ஓட்டிட்டு போயிடலாம். இப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த பால்லேருந்து ஒரு எஸ்கேப்பு, மறுபடியும் ஒரு எஸ்கேப்பு, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சது. கரெக்டாக விடுறேன்டா அந்த இடத்துல.
கிட்டத்தட்ட 26% தான் கைஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ கரெக்டா விடறனே. ஓகே ஓகே. ஆக்சுவலி இது டீமா விளையாடனா சும்மா வேற மாதிரி இருந்திருக்கும். நான் டீமா விளையாடல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீமா விளையாடுவேன். ஸோ அந்த டைம்ல இன்னும் ஃபன்னா இருக்கும். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் கைஸ். அவ்வளோதான்டா, கரெக்டாக பிடிச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செக் பாயிண்ட் தான். சூப்பர், செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் எப்படி பிடிக்கிறது? ஓகே, இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இப்படி ஒரு ஜம்ப்பு, கொஞ்சம் வேகமாக போயிட்டு இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி, அப்புறம் இப்படி. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே, பர்ஃபெக்ட்டு. மறுபடியும் இந்த சைடு ஒரு ஜம்ப்பு. எப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க பாருங்களேன். ஓகே, இப்படி இப்படி. ஐயோ, கீழே மட்டும் விழுந்துடாத, ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஓகே, செக் பாயிண்ட் புடிச்சிட்டேன். இந்த செக் பாயிண்ட் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று வரும். ஸோ அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா நான் சவுண்ட் ஆஃப் பண்ணதுனால அது வராது. அது வந்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, அந்த சிங் சிங்னு ஒரு மாதிரி சவுண்டு மட்டும் வரும். ஓகே, நைஸு. அப்படியே இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, மறைஞ்சிடு, இப்படி, அப்புறம் இப்படி. அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். பாடா, செக் பாயிண்ட். இப்படி 34% வந்துட்டேனா? சூப்பர் கைஸ், 34%. இப்படி இது ஆக்சுவலி லைவ்ல விளையாண்டுதுன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருந்திருக்கு. அந்த வேர்ல்டு ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிருப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனால இந்த ஒரு வேர்ல்டு மட்டும்தான். ஓ மை காட், எப்படிரா? ஓ, இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ண வச்சு, இங்கே ஒரு கேப் இருக்குது, இதையும் ஃபில் பண்ணோம். ஓ, இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமை இது பண்ணுமா? இன்னும் எத்தனை கேப் தான்டா இருக்குது? இதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அவ்வளோதான். ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். கரெக்டு. இப்போ இந்த இடம், இந்த வேர்ல்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்படிக்கும். அந்த மாதிரி இங்கே இருக்குதான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, செக் பாயிண்ட்டு அகெயின் பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி போகணும்? ஓகே, ஜம்பை பிடிச்சிட்டேன்டா. ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நம்ம விளாடும் போது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னு நல்லாவே இருந்திருக்கு. அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ ஸ்கின்னு வச்சதுனால ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடிடலுமா? ஓ, இப்படி வளைச்சு வளைச்சு ஓட்டுற மாதிரி இருக்குமா? ஐயோ, ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கேன். கீழே மட்டும் விழுந்தேன், அவ்வளோதான். ஐயோ, போச்சு, சொல்லி வாய முடியல. பரவாயில்ல, செக் பாயிண்ட் இங்கே தானே இருக்கு. ஒரு 4 ஜம்ப்பு போட, சும்மா பொறுமையாக போகிறதுக்கு எகிரி எகிரி குச்சிட்டு வந்துட்டேன் கைஸ். இதுலேயும் அப்படி பண்ணிடலாமா? அப்படிதான் கைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொறுமையாக போகிறது தான் பிரச்சனை. கொஞ்சம் வேகமாக எகிரி எகிரி ஓடிட்டு இல்லை, பொறுமையாகவே போயிடலாம், பொறுமையாகவே போயிடலாம். அப்பப்போ கீழே வந்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏய், பக்கத்தில் எவனோ வராதிங்களா, போங்கடா எட்ட. ஓகே, செக் பாயிண்ட்டு. இப்படி போகணும்டா. ஒரு ஜம்ப்பு, மறுபடியும் இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இக்கிடு. அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். செக் பாயிண்ட் முடிச்சிட்டேன். சூப்பர், 50% முடிச்சிட்டேங்க. கரெக்டாக உள்ளே விடுறேன். நான் அங்கே ஜம்ப் பண்ணியிருக்கேனா, தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இது வேற கண்ட்ரோல் வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மொபைலில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா என்னன்னு தெரியல. இல்லை ஜாஸ்டிக் வச்சு விளையாடுறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோலர் வச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ட்ரோலர் நம்பருங்க கீபோர்டில் விளையாடுறது அது பழகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நைஸ்ரா, அப்பாடா பிடிச்சிட்டேன். ஓ, இதுக்குள்ளே பூந்து பூந்து போகணுமா? தப்பான இடத்த சூஸ் பண்ணிட்டனும். கரெக்டு, இந்த சைடு வழி இருக்குது, இப்படியே போயிடலாம். இந்த இடத்துல மட்டும் சாகாமல் போனேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இங்கே என்ன கைஸ் இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க? இந்த இடம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இடமோ என்ன? இவனுக்கு போகும்போது இவனுக்கு பின்னாடியே போயிட வேண்டியது தான். அடா பாவி, நல்லா தான்டா இருக்குது. இந்த இடத்துல ஏன்டா விழுந்த? ஓகே, நல்ல ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு. இந்த செக் பாயிண்ட்டை மட்டும் எப்படியாச்சும் பிடிச்சிடணும் கைஸ்.
பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். போகிறதுக்குள்ள அப்படியே ஹார்ட் பீட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்கிற மாதிரி இது. ஓகே, ஓ நான் எப்படி போகணுன்னா, ஓ நான் இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போகணும்னு நினச்சேன், தள்ளி விட்டுருச்சு. ஓகே, ஐயோ நானே கீழே விட்டேன். இருங்க, இதுக்கு ஏதோ சிம்பிளான ஒரு வழி இருக்கும். சிம்பிளாக ஒரு வழி இருக்குன்னு நினச்சேன், அதே மாதிரி இருக்கு. நான் வந்தோடனே என் பின்னாடியே ஒருத்தன் வந்துடுவான் பாருங்களா, அதே மாதிரி. சம்டைம்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே போனால் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த சம்டைம்ஸ் இந்த மாதிரி கீழே விழுந்துடுறேன். நல்லா இருக்கு. சூப்பரா எப்படியோ வந்துட்டேன்டா. செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டா. இந்த இடம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 62%. இது கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கேமுக்கு 26 நிமிஷம் விளாண்டேன். ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். செக் பாயிண்ட்டு போடு, வேற மாதிரி ஜம்பிங்கு. செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன் பாருங்க, செம்ம ஸ்பீடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் என்னால் அந்த இது முடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போனால் முடியும். சரி இருங்க, இந்த ஓரமாக போயிட்டு ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ பொறுமையாக போயிருக்கலாம், ஏன் தேவையில்லாமல் ஜம்ப் போட்டோன்னு தான் தெரில. சரி இருங்க, பொறுமையாக இல்லாமல் கூட கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மறுபடியும் இப்படி ஒரு ஜம்ப்பு, மறுபடியும் இப்படி, மறுபடியும் இப்படி. எனக்கு முன்னாடியே ஆட்கள் போயிருக்கிறானுங்க. எப்படா போனீங்க? நான் தான் ஃபாஸ்ட்டாக வந்தேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு முன்னாடியே ஆட்கள் இருக்கானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 4வது இடத்துல இருக்கேங்க, 35 மதிப்பெண்களோட. ஐயோ இந்த சைடு பார்த்தனே, எதுக்குடா இப்போ தேவையில்லாத வேலை, ஒழுங்காக மூடிக்கிட்டு போயிருக்கணும். இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான் இருந்துச்சு. அழகாக நான் செக் பாயிண்ட் பிடிச்சிட்டு அடுத்த இது லெவலுக்கு போயிருப்பேன். பிரச்சனை இல்லை, போயிடலாம். சைக்கிள் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான்டா. அப்படியே இப்படி ஒரு ஜம்ப்பு, அவாட்னு லைட்டாக அப்படி திரும்பினால சர்ன்னு போயிடுது கேஸ். அவ்வளோதான், வந்துட்டேன். செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு முடிக்கணும். இந்த சைடு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. ஓய் சூப்பர்ரா, அவ்வளோதான்டா பக்கா. போய் முட்டிக்காதே. அவ்வளோதான், ஜம்ப் பண்ணி முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 72% வந்துட்டேன். 74 வந்துட்டேன். சூப்பரு. பேசும்போது 2%. அங்கே சைக்கிள் மட்டும் போயிட்டு இருக்கு, ஆளை காணோம். என்ன மாதிரி அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கு போல. இல்லை ஃபஸ்ட்டு ஓகே முடிச்சிட்டேன். சூப்பர் கேஸ். போடுறா ஜம்பை, மறுபடியும் சூப்பர். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் கேஸ். நான் இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஃப்ளூக்கு தான் நினைக்கிறேன், கீழே விழுந்திருக்காம எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டேன். ஐயோ ஈஸியான இடத்துல வந்து கேவலமாக விழுந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் போயிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த இடம். அப்படியே இந்த சைடு திருப்பி சர்ன்னு போக வேண்டியதுதான். அவ்வளோதான், கொஞ்சம் ஈஸியாக வந்தாச்சு. இதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. தப்பிச்சுட்டா, அவ்வளோதான்டா. அப்பாடா, எப்படிடா போகிறது இந்த கார்னர்ல? வழி இருக்கா? நல்லா ஓரமாக ஒட்டிக்கிட்டு வரணும். இதே மாதிரி தான் 3 வாட்டி வச்சிருக்காங்க. இது என்ன தனியாக ஒரு இடம் 88% இல்லை? அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே வேண்டா இருக்குத்த, ஏன் சில மாதிரி எங்கே நிற்கிறான்? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். அவ்வளோதான், வந்துட்டேன். எண்டிங் என் கண்ணுக்கு தெரியுது கைஸ். அதுக்கு முன்னாடி பள்ளத்தில் வெயின்டைன்
கொஞ்சம் பொறுமையாவே போனோம். பொத்து பொத்துன்னு வேகமா போனா இப்படிதான் கீழே விழணும். பொறுமையாவே போயிடலாம். அப்படியே பொறுமை. இந்த சைடு ஒரு குதி. ஓகே, கீழே விழுந்துடாதரா. என்னோட சைக்கிள் கலர் மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேற இந்த கலர் கருப்பு கலர் சைக்கிளா இருந்துச்சு, ஏதோ ஒரு கலர். அவ்வளோதான்டா, செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். 96%, இன்னும் 4% தான். ஸோ லாஸ்ட் செக் பாயிண்ட் கிட்ட வந்துட்டேன். ஓகே, லாஸ்ட் செக் பாயிண்ட் முடிஞ்சிச்சு கேஸ். சூப்பர். 14 நிமிஷம் பக்கா கேஸ். 14 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை முடிச்சிட்டோம் நம்ம. சூப்பர்ல. சரி கேஸ், நெக்ஸ்ட் கேம் வந்து நம்ம போயிடலாம். பைக் ஆஃப் தி எல். ஓகே, இது வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்குள்ளே போயிடணும். பட் டைமுக்குள்ளே போடலாம் பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளி விட்டுருது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ டைமுக்குள்ளே நான் ஓடினோம். டைமுக்குள்ளேனா ஓகே, நான் இந்த இடம் தான் பண்ணிக்கிறேன். செம்ம ஸ்பீடு, சும்மா பீச்சின்னு பறக்கும் பாருங்க. இது எங்கே போகிறேன் ஓடு, சும்மா வேற மாதிரி இதில். இது செம்மையாக இருக்குது கேஸ். இதெல்லாம் இந்த ரேம் ப்ரைஸு லைட்டாக கொஞ்சம் கவனம் செதறினாலும் பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சுது. எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் விளையாடுறதோட இது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் இதை மெருமை முட்டிப்போம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டானுங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டு இதுக்கு கொடுத்துருக்கே கூடாது. போச்சுரா. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் போல. ஐயோ ஐயோ, இதில் மெயினாக நான் இந்த ஸ்பீட் போஸே பிடிக்கக்கூடாது கேஸ். ஸ்பீட் போஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, நான் ஸ்லோவாக போகிறதான் பெட்டரு. போச்சு, பிடிச்சிட்டேன். போச்சு. இந்த இடத்துல பிடிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. சும்மா பிச்சுக்கிட்டு பறக்குது பாருங்க. இந்த இடத்துல பிடிச்சிதான் ஆகணும். ஐயோ கேஸ், மேலே போயிட்டேன் கேஸ். சூப்பரு. எந்த வித தடையும் இல்லாமல் சூப்பராக மேலே போயிட்டேன். செக் பாயிண்ட்டை பிடிச்சினா இல்லையான்னு தெரில. செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, இந்த இடத்துல ஏதோ சம்பவம் இருக்குது போலயே. போடு, நல்ல வேலை எஸ்கேப்பு. இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் தப்பிச்சுக்கிட்டேன். செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். போச்சு. இந்த விஎல்சி பிளேயர்கிட்ட மாட்டிக்கிட்டேனா போச்சுரா. எப்படிடா போறது? இந்த மாதிரி வச்சிங்கன்னா எப்படா அப்புறம்? ஓ, கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாமா? நல்லா இருக்கே. நான் இதை கவனிக்காம விட்டேன். டைம் ரொம்ப மோசமா போதே. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடச்சிடுச்சு இல்லை. அவ்வளோதான்டா. அடாடா, இன்னும் 2-3 இதுதான்டா. அதுக்கப்புறம் ஈஸியா போயிருக்கலாம்டா. முடிக்கினேன், பரவாயில்ல. எப்படியோ டைம் வேற முடிய போகுது. பட் ஆனால் நல்லா இருக்கு. இது செம்ம ஃபர்ஸ்டா இருக்குது. சும்மா கிடுன்னு ஓட வேண்டியதா இருக்குது. அவ்வளோதான், செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். ஐயோ, என்னடா இது கலர் திடீர்னு இப்படி மாறிடுச்சு. கண்ணே இருட்டுதுரா கலரு. போச்சு, சொருவினேன். இது ஏன் இவ்வளோ ஒரு மாதிரியா இருக்கு கலரு கண்ணுக்கு? கலர் வர இந்த மாதிரி மாறுறது தான் ஒரு மாதிரியா தெரியுது. ஓகே, கொஞ்சம் பொறுமையா போயிட்டு ஒரு ஜம்ப், மறுபடியும் கொஞ்சம் அப்படி ஒரு ஜம்ப். ஓகே, சூப்பர். கீழே இருக்க இந்த ஹனி பீன்னு நினைக்கிறேங்க. ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். என்னடா இது? ஓகே, கண்ணே பொங்கிடும் போல. சூப்பர்ரா. அடுத்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். கவுத்துக்கினேன். இது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் கெஸ் முடிக்கிறது. ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறானுங்களே. முடிச்சுட்டேன். இவன்லாம் ப்ரோ பிளேயராக இருப்பாங்க. ப்ரோ பிளேயர் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிப்பான்.
போச்சு, கவுத்திட்டேன். 8 செகண்ட் வாய்ப்பு இல்லை கைஸ் முடிக்கிறதுலாம். முடிஞ்சு போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுல. ஸோ எத்தனை பேருக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சி? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாம் முடிக்க மாட்டேன் இதை. ஐயோ தலையை சுற்றுது. சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு கேம் போயிடலாம். ஆக்சுவலி இந்த கேம் சூப்பராக இருந்துச்சுல்ல. ஸோ பக்ஷாட்டே போயிடுவோம். ஸோ பக்ஷாட் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விளாண்டுதான். இந்த பக்ஷாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிசி வெர்ஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பான். ஓகேவா? டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலே இருக்கட்டும் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வேறு மாதிரி ஹீரோயிசம்லாம் காட்டுறான் பாருங்க. 8 அப்படியே ஒரு உதச்சி வரத்தெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் போடணும். ஓகே, இந்த பேப்பர் எடுத்துட்டு என்ன பேர் கொடுக்கலாம்? சாவு. ஓகே, என்டர். அடா சாவு தான்டா. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைஃபு, அது இல்லாமல் 2 ஃபேக் புல்லட்டு, ஒரு ஒரிஜினல் புல்லட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி அவனை ஷூட் பண்ணோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீலோட் பண்ணி கொடுப்பான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது? கன்று எடுக்கிறோம். என்ன பண்ணலாம் சார்? டீலரை போட்டு தள்ளு. நாசமாக போச்சு ஃபேக் புல்லட்டு. என் கதையை முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ அதில் தான் ஒரிஜினல் புல்லட்டாக இருக்கும். போடு, செத்தான்டா அவன். செத்து போடா. போடு, 8 செம்ம லக்கு கேஸ் இது. சூப்பர் லக்கு. ஓகே கேஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரிஜினல் புல்லட்டு, 2 ஃபேக் புல்லட் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் லோட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுப்பான். இந்த வாட்டி நம்மளுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் மீன் அந்த சோடா கேனு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையா? ஸோ இப்போ கன் எடுத்து நான் சிஸ்டம் எய்ம் பண்ணி ஒரு ஷூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபேக் புல்லட்டு. இப்போ அவனோட மறுபடியுமா? ஓகே, நான் இப்போ டீலரே நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதுவும் ஃபேக் புல்லட்டு. போச்சு கேஸ். ஸோ இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஒரிஜினல் புல்லட்டு, ஸோ ஒரு ஃபேக் புல்லட்டு. போடு, செத்து போயிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின் ஆகிட்டோம். சாவு வின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்குறான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்களா கைஸ் அந்த லென்ஸு, அப்புறமேட்டு இது என்ன தெரில, இது லைஃப் கொடுக்குற மாத்திரம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஹேண்ட் கப் கிடச்சிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டு கரெக்டாக இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 4 லைஃப் இருக்கு. 2 புல்லட்டு கைஸ், 4 லைஃப் 2 புல்லட்டு. ஸோ இப்போ அவன் ரீலோட் பண்ணி கொடுக்கட்டும். நம்ம இப்போ அவருக்கு இருக்கு பாருங்க அடி. ஓகேடா, இதா போ ஹேண்ட் கப். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ டீலரை போட்டுருவோம். ஐயோ ஃபேக் புல்லட்டு. மறுபடியும் தான் என்கிட்ட சான்சஸ் இருக்கே, சாவுடா. ஓகே கேஸ், நான் மட்டும் ஹேண்ட் கப் மட்டும் போடாமல் இருந்தோன்னு வச்சுக்கலாம், அவன் நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருப்பான். ஓகே ஓகே கேஸ், ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு மாதிரி இருக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு 3 லென்ஸ் கிடச்சிருக்கு. அவனுக்கு மட்டும் ஏன்டா நல்ல நல்ல பொருள் கிடைக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க, இதில் மொத்தம் 4 ஃபேக் புல்லட்டு, 2 ஒரிஜினல் புல்லட் இருக்கு. ஓகே, நம்மகிட்ட ஒரு கத்தி ஒன்று இருக்கு. ஸோ கன்னை வந்து பவர்ஃபுல்லாக வச்சு அடிக்கலாம். பார்ப்போம் இருங்க, எவ்வளோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன், சோடா கேனு ஃபஸ்ட்டு குடிப்போம். குடிச்சிட்டு இதில் ஒரிஜினல் புல்லட் இருக்கா ஃபேக் புல்லட் இருக்குதான்னு பார்ப்பான் அவனே. ஓகே, ஃபேக் புல்லட் தாங்க. ஸோ இப்போது செகண்ட் எப்படியும் எனக்கு ஒரிஜினல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வந்து 2 மடங்கு பவர்ஃபுல்லாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். செத்து போடா. செம்ம கெஸ். என்னோட கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே ஒரு லைஃபு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஓகே, ஆனால் பாவி லைஃப் ஏற்றிக்கிட்டாங்க கெஸ் அவன். ஸோ இப்போ அவனோட சான்ஸு. ஓகே, போச்சு. லென்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்குறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் புல்லட்டா ஒரிஜினல் புல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரிஜினல் புல்லட்டு தான் போட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லோட பார்த்துங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ எனக்கு 3 லைஃப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, சோடா குடிச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரிஜினல் கன்னு தான், சாரி ஒரிஜினல் புல்லட்டு தான். செத்து போடா. முடிஞ்சு போச்சு, முடிச்சிட்டோம். லாஸ்ட் புல்லட்டு ஒரிஜினல் புல்லட்டு.
தலையிலேயே போடுவான்னு நினைக்கிறேன். ஏன் அதை பார்த்து சொல்றான்? ஓகே ஃபேக் புல்லட் அப்ப அது. நைஸுங்க, தப்பிச்சுக்கணும் கைஸ். பரவாயில்ல. ஸோ இந்த வாட்டி கத்தி கிடச்சிருக்கு. ஓகே நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா லென்ஸு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி அவனுக்கு 2 லைஃபு, நம்மளுக்கு 3 லைஃப் இருக்கு. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 புல்லட் ஒரிஜினலு, 4 புல்லட் ஃபேக்கு. ஓகே இந்த வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேண்ட் கப் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், இப்போயே நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ ஒரிஜினல் புல்லட்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம், செஞ்சு விட்டுடலாம். ஒரிஜினல் புல்லட். ஓகே கத்தி எடுக்கிறான். அந்த 2 லைஃபையும் அவனை காலி பண்ணிடுறான். செத்து போடா. சூப்பர் கேஸ், வேற லெவலு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் விழுந்துருச்சு கேஸ். ஓகேங்களா, அந்த வீடியோவில் நான் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டிருப்பேன். அதில் ஒரு காப்பிரைட் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதில் வியூ பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களா 2 காப்பிரைட் காட்டுது. கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ கிட்டத்தட்ட 40 நிமிஷம்னா 20 நிமிஷம் காப்பிரைட்லேயே போயிடுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லாமல் அந்த வீடியோ நான் வந்து தூக்கிட்டேன். ஓகே ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சோடா கேன் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு லைஃப் கிடச்சிருக்கு, ஒரு கத்தி கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இன்னொன்று சோடா கிடச்சிருக்கு. ஐஸு. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கைஸ். இதில் ஒரு 2 ஃபேக் புல்லட் தான், 3 ஒரிஜினல் புல்லட் இருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி எனக்கு லென்ஸு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணலாம், சோடா குடிச்சு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஒரிஜினல் புல்லட் வெளியே விழுது. ஐயோ ஒரிஜினல் புல்லட் வெளியே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு வாட்டி குடிச்சு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃபேக் புல்லட்டு. இப்போ அவனுக்கு இருக்குது பாருங்க அடி. செத்து போடா. செம்ம கேஸ். பயங்கரமாக மூளையை யூஸ் பண்ணி நான் இந்த கேமை விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் 4 லைஃப் தான் இருக்குது, எனக்கு லைஃப் அப்படியே தான் இருக்குது. என்ன கேஸ் பண்ணுறான்? அப்படிங்கப்பா எடுத்தவனே கத்தி வெட்டி. ஓகே ஆமாம்ல, என் கதை முடிஞ்சுது. அவன் என்னோட பயங்கரமாக இருக்கான் கைஸ். எனக்கும் 2 லைஃப் போயிடுச்சு. போச்சு. ஸோ என்கிட்ட இப்போ கத்தி கிடையாது. போடா சாவுடா. ஐயோ ஃபேக் புல்லட்டு. அடுத்த போடுறது எனக்கு 2மே எனக்கு அடி தான் இப்போ. அப்பாடா இங்கே இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறது? ஓகே எனக்கு ஒரு கத்தி கிடச்சிச்சு, ஒரு ஹேண்ட் கப் கிடச்சிருக்கு. ஸோ 2 ஹேண்ட் கப். ஓகே லைஃபு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேமாக தான் இருக்குது. இது செம்மையான விஷயங்க. 2 ஃபேக் புல்லட்டு, 3 ஒரிஜினல் புல்லட் இருக்கு. இந்த டைமில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் லென்ஸு கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், அவனுக்கு ஹேண்ட் கப் போட்டுடுறேன். ஸோ அகெயின் கண்ணை வெட்டிடுறேன். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. செத்து போச்சு. இருக்கட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னொரு சான்சஸ் இருக்குல்ல. பட் ஆனால் பதிப்பிடுச்சு. செத்து போடா. ஐயோ ஐயோ போச்சு. ஒரு புல்லட்டை வெளியே தள்ளிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரிஜினல் புல்லட் தான் கேஸ் இருக்கு. கரெக்டாக என் மூஞ்சிக்கு நேராக குறி வைப்பான். செத்த முடிஞ்சு போச்சு. ஓகே எனக்கு 3 லைஃப் இருக்கு, அவனுக்கு லைஃப் 4 இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், லைஃப் ஒன்று ஏற்றிக்கிறேன். ஸோ எனக்கு லைஃப் மறுபடியும் 4 வந்துருச்சு. ஸோ இப்போ அவனுக்கு ஹேண்ட் கப் போட்டுடலாமா இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டு போட்டுக்கலாமா? சரி ஓகே அவனை நான் போட்டுடுறேன். இது ஒரிஜினல் புல்லட்டை தான் எப்படியும். இப்போ அவனுக்கு 3 லைஃப் இருக்கு. நைஸ். ஃபஸ்ட்டு ஓகே நல்ல விஷயம். மறுபடியும் லைஃபு, ஹேண்ட் கப்பு, லென்ஸு. ஓகே அந்த 3 லைஃப்பும் அவனை எப்படியாச்சும் நம்ம வந்து வைக்கணும் கைஸ். நான் சூப்பராக இதில் ஒரே ஒரு புல்லட் தான் ஒரிஜினல், மீதி 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு ஹேண்ட் கப் போட்டுடுறான் நான். ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் இது ஒரிஜினலாக ஃபேக்கான்ட்டு. ஓ ஒரிஜினல்.
இப்போ மட்டும் எனக்கு கத்தி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். செத்து போடா அப்போ. ஓகே, இதுக்கப்புறம் இருக்க அந்த 3 புல்லட்டும் பார்த்தீங்கன்னா ஃபேக் புல்லட்ஸ் தான். ஓகே, ஃபேக் புல்லட். மறுபடியும் ஃபேக் புல்லட் தான் அது. ஃபேக் புல்லட். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபேக் புல்லட் தான். ஃபேக் புல்லட். சப்ஸ்டியூட்டட் இப்போட. ஓகே, மறுபடியும் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் ஓகே லைஃபு 3 லைஃப் இருக்கு. லென்ஸு கத்தி கிடச்சிருச்சு, போதும்டா. ஸோ இந்த கத்தியை வச்சு அவன் கதையை முடிக்கிறேன் நான். அவனுக்கு இன்னும் 2 லைஃப் தாங்க. 2 ஒரிஜினல் புல்லட்டு, 2 ஃபேக் புல்லட்டு. இந்த இரு வரேன், லோட் பண்ணி மட்டும் குடுறி. உன் கதையை நான் இப்போ எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஹேண்ட் கப் போட்டு உன் கதையை முடிக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஹேண்ட் கப் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லென்ஸ் யூஸ் பண்ணி இது ஒரிஜினல் புல்லட்டா ஃபேக் புல்லட்டாக இப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரிஜினல் புல்லட்டு. அவ்வளோதான். இப்போ கத்தியை வச்சு கன்னை 2ஆக வெட்டி அவங்க கதையை முடிக்கிறேன் பாருங்க. செத்து போடா. நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்ப்போம். முடிஞ்சிச்சு கேஸ். ஸோ வேற லெவல் கேஸ், நம்ம இப்படி பக்காவாக முடிச்சிட்டோமா? ஸோ இந்த செகண்டு வந்து கொஞ்சம் ஃபைனல் இதானா போட்டு ஜெயிச்சிட்டோம். ஒரு பெட்டி ஃபுல்லாக பணம், கட்டுக்கட்டாக பணம். வேற லெவலு போடு, வேற மாதிரி கேஸ். இங்கே ஒருத்தன் வச்சிருக்கான் பாருங்க, அமட்ராசு ஹாக்கு. நரோட்டோ ஃபேன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிறானுங்க. வேற லெவல் கேஸ். ஓகே சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரீஅப்லோட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளே பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? இந்த பக் ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் விளையாண்டேன். பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்ச மாதிரி கேம் ப்ளே கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான கேம்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிகின்ற கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீமோட விளாடணும்னு வச்சுக்கலாம், சும்மா வேற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் தாங்க. ஓகேங்களா? இந்த சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் இதிலே வந்து ரீமாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேம் விளாட்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இப்போ நம்ம விளாட பார்த்தீங்களா ரேம்ப் ரேஸு, இந்த ஹாரர் எஃபெக்ட்டு, ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் விளாட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? சரி கேஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. ஸோ புதுசாக பார்க்குற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட சூப்பரான மோட்ஸ்லாம் இதில் இருக்கு ப்ரோ அப்படின்னா இதில் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கேட்குறேன். சரி கேஸ், சவுண்ட் வரணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பேக்ரவுண்டுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு மியூசிக் போட்டுக்கிறேன். ஸோ அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேம் கூட சிங்க் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. இதில் இருக்க எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காப்பிரைட் மியூசிக் தான் கைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் 2-3 காப்பிரைட் விழுந்துச்சுன்னு வச்சுங்களா சேனலுக்கு அதே முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எனக்கு விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு 2 மட்டும் தப்பிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? சரி கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.